முருங்கப்பட்டி நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இன்றைக்கி ஃபைனல் டேயில் இருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளையூர் வெர்சஸ் வாழப்பாடி ஐசிசி. இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க ஃபைனல் என்ட்ரி ஏறுவாங்க. வளையூர் வாழப்பாடி ஐசிசி செமி என்ட்ரியாக இருக்குங்க. ஃபஸ்ட் டேயில் வளையூர், செகண்ட் டேயில் செட்டு பாய்ஸ், தேர்ட் டேயில் வாழப்பாடி, ஃபோர்த் டேயில் அரியப்பாளையம். லாஸ்ட் டைம் வளையூர் கேப்டன் ராம், இன்பத்தமிழன், கருப்பு இன்பத்தமிழன் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. வாழப்பாடி ஐசிசி டாஸ் வின். முருங்கப்பட்டி நடத்தும் கிரிக்கெட் தொடர்பில் இன்றைக்கி ஃபைனல் டேயில் இருக்கோம். 4 டீம் செமி என்ட்ரி ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே நடந்ததில் வளையூர், செகண்ட் டே நடந்ததில் செட்டு பாய்ஸ், தேர்ட் டேயில் நடந்ததில் வாழப்பாடி ஐசிசி, ஃபோர்த் டேவில் ஆரியப்பாளையம். ஃபஸ்ட்டு மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா வளையூர் வெர்சஸ் வாழப்பாடி ஐசிசி. இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க ஃபைனல் போயிடுவாங்க. அடுத்த மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா செட்டு பாய்ஸ் வெர்சஸ் ஆரியப்பாளையம். அதில் வின் பண்ணுறவங்க ஃபைனல் போயிடுவாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி ஃபைனல் மேட்ச் நடக்கும். எல்லா மேட்சுமே சூப்பராக இருக்கும். எல்லா டீமும் சூப்பர் டீமு, செம்மையாக செட் பண்ணி வந்திருக்காங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாழப்பாடி ஐசிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு வந்து 8 ஓவரு, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். வளையூர் அணிக்காக ஓப்பனிங் பேர் ராஜா மற்றும் கிஷோர். 3 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். மீதி இருக்க 2 பவுலர் ஒரு ஓவர். மேட்ச் ஆன் ஃபயர். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேட்ச் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செம்ம ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா 2 டீமுமே நல்ல டீமு. வாழப்பாடி ஐசிசியும் சூப்பரான டீமு, வளையூரும் சூப்பரான டீமு. இவங்க ஃபஸ்ட் டைம் ஒன்றா மோதுறாங்க. 2 நல்ல டீமும் செம்ம பேட்டிலாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் முழுசாக. ஃபேவரட் பிளே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முதல் ஓவரை வாழப்பாடி அணிக்காக முருகேசன், ஸ்ட்ரைக்கில் கிஷோர், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபஸ்ட்டு பாலு ஒரு அருமையான சிங்கிள் அடிச்சுட்டு போயிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு மிஸ்ஃபீல்ட் நடக்குது. அதனால் 2 ஓடி எடுக்கிறாங்க. 2 ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க வளையூர். செகண்ட் பால் ரிட்டன் திரும்பி ஆடி இருக்காரு. மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவரில் தான் போகுது. அங்கே 1 பிச்சில் ஒரு ஃபீல்டர் இருக்கார். அவர் கைக்கு அடித்தாலும் 2வது ரன் வேகமாக ஓடுறாங்க. 2. தேர்ட் பால் ஒரு புல் டாஸ் பால். இந்த பாயிண்டில் அடிச்சிருக்காரு. அங்கே புல் இருக்குது, தேக்கிச்சு, பால் நின்றுச்சு. ஆனால் ஃபீல்டர் யாரும் இல்லை. மறுபடியும் 2 ஓடி எடுக்கிறாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டு பவுலருக்கே அடிச்சிட்டாரு. ஆனால் பவுலர் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஓப்பனிங்காக வந்த ராஜா ஸ்ட்ரைக்கில். 5th பால். ராஜா சந்திக்கும் முதல் பந்து ஒரு புல் டாஸு. டீசெண்டாக சிங்கிள் ஆடிக்கிட்டாரு. லாஸ்ட் 1 பால் ஸ்டோரில். இது வரைக்கும் 8 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 1 பால். மறுபடியும் ரிட்டன் திரும்பி ஆடினார். அதுக்கே பால் போட்டார். அதனால் ஒய்டு தரல. டாட் பால். ஒரு ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட்டையும் இழக்காமல். நியூ பவுலர் வினோத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ராஜா ஸ்ட்ரைக்கில். கீப்பர்கிட்ட எங்கேயும் ஓட முடியலை. டாட். தேர்ட் ஒன் டாட் பால். செகண்ட் பால் உடச்சி போட்டார். அதை பனிஷ் பண்ணிட்டாரு. ஆனால் G2 தான் தருவாங்க. காம்பவுண்டருக்கு வெளியே போனனால G2. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு நல்ல யார்கர் போட்டார். எதுவும் பண்ண முடியலை. 1 ரன். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் கிஷோர்.
அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டில் டீப்பில் இருக்காங்க. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. கீப்பர் 2 த்ரோ விட்டாங்க. 2 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க வளையூர். 3வது ஓவரை வீச வாழப்பாடி ஐசிசி அணிக்காக மயில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராஜா ஸ்ட்ரைக்கில். 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் உடம்புக்கே போட்டார். ஆஃப் சைடு க்ளோஸில் தொட்டு 1 ரன். ஸ்ட்ரைக்கில் கிஷோர். 2nd பால் ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காரு. டாட் பால். 3rd ஒன் ஒரு நல்ல யாருக்காரு ஆஃப் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு இல்லை ஓட ட்ரை பண்ணாங்க. த்ரோவில் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 4th த்ரோவில் 1 ரன். நெக்ஸ்ட் பால் டாட் பால். ஒய்டு கொடுத்துருக்காங்க. ரீபால் ஒரு எட்ஜி. கீப்பர் கேட்ச். ராஜா அவுட். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க வளையூர். நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் ஆக ஸ்டாலின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஃபஸ்ட்டு பால் ரிட்டர்ன் திரும்பி அடிச்சிருக்காரு. 6 4 விக்கெட்டா? ஸ்டெம்பில் பட்டிருக்கு. 4th ரோவில் ஓடலை. 1 ரன். பால் போகலை, அப்படியே உக்காந்துருச்சு. பேட் லக்னு தான் சொல்லணும். பால் போய் காம்பவுண்டுக்கு முன்னாடி இருக்க மண்ணில் பட்டு அப்படியே உட்காந்துக்கிச்சு. லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். அங்கே செம்மையாக வந்து கருப்பு தேக்கினாருங்க. அவர் செம்ம ஃபீல்டிங் பண்ணுறாரு. தம்பம்பட்டி மேட்ச்லேயும் அவரை பார்த்தோம். ஒத்த கையில் ஒரு கேட்சை பிடிச்சாரு. பறந்து ஃபீல்டிங் பண்ணுறாரு. ஓவர் 19 ரன் அடிச்சிருக்காங்க 18 பாலுக்கு வளையூர். சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நியூ பவுலர் முருகேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கிஷோர். ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. கருப்பு வராரு. கண்டிப்பாக கேட்சை பிடிச்சிருவாரு அசால்ட்டாக. அடுத்து ஓப்பனிங் விக்கெட் இழக்கிறாங்க. கிஷோர் அவுட். ஃபஸ்ட் பால் ஒரு புல் டாஸு. ஆனால் G2 தான் கொடுப்பாங்க. மரத்தில் பட்டுருச்சு. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார். திருப்பி விட்டுருக்காரு. ஆனால் காம்பவுண்டால்குள்ளனா அது 6 இருக்கும். 6 கொடுத்துருக்காங்க. குட் பேட்டிங். ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறாங்க வளையூர். லாஸ்ட் 3 பால் மறுபடியும் காம்பவுண்டாலுக்கு வெளியே தான் அடிச்சிருக்காரு. G2 தான் தருவாங்க. குயிக்காக 3 பாலுக்கு 10 ரன் எடுத்து வந்துட்டார் சுதாகர். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜி. கீப்பரால் அதை கேரி பண்ண முடியலை. தரையில் குத்திருச்சு. டாட். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. வேக்கா குட் கேட்சுங்க. அங்கே கோகுல்கிட்ட அவர் எல்லோரும் பற்ற கோகுல்னு சொல்கிறாங்க. பாஞ்சு பிடிச்சாரு புலி மாதிரி. 4 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க வளையூர். 5வது ஓவரை வீச மயில் வந்திருக்காரு. அவருக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவர். சைக்கிளில் ஸ்டாலின். ஃபஸ்ட்டு பால் ஒரு புல் டாஸ். அவர் அதை பனிஷ் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் சைட்டில் அடிச்சுட்டு 1 ரன் ஓடி இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் பழனி ஸ்ட்ரைக்கில். ஒரு அக்ரெசிவ் பிளேயர். அவர் சந்திக்கும் முதல் பந்து ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி. பழனி ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பார். நல்லா டீப்பில் ஏறி நிற்கிறாரு. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ். அதை பனிஷ் பண்ண முடியல. ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சுட்டு 1 ரன் தான் ஓட முடியும். சிங்கிள். ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒயிலன் ஏறி போனார். அதுக்கே பாலை போட்டார். டாட் பால். செம்ம பால். கரெக்டான இடத்துல போட்டு திரி விட்றாரு. ஹைல்ட்டு வந்து ஒரு திருகல் பந்து வீச்சாக இருக்குது. ஸ்டாலின் இந்த பாலை என்ன பண்ண போகிறாரு? ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. அதனால் பனிஷ் பண்ண முடியலை. ரெடியாக இருந்தால் அடிச்சிருப்பாரு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. கீப்பர் 2 த்ரோ விட்றாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரன்.
ஓவருக்கு 37 எடுத்துருக்காங்க. வளையூர் பவுலிங்க்கும் கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. வாழப்பாடி ஐசிசிக்கு 5 ஓவருக்கு பெரிய டீமை வச்சு 37 ரன்னுக்கு தான் பால் போட்டிருக்காங்க. பாலோட ஒரு 7 ரன்னு தான் கூட போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஃபைட்டு தான். கண்டிப்பாக மேட்ச் கடைசி வரைக்கும் போகும். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 6வது ஓவரையும் முருகேசன் வீச வராரு. பழனி ஸ்ட்ரைக்கில் 6 ஓவரில் ஃபஸ்ட்டு பாலு உடம்புக்கு போட்டாங்க. ஸ்கொயர் லெக் திசையில் திருப்பி விட்ருக்காங்க. அங்கே வினோத் இருக்கார், ஒரு நல்ல ஃபீல்டிங், கைக்கே துற விட்டார். சிங்கிள் தான் ஓட முடிஞ்சிச்சு. ஸ்டாலின் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் போயிட்டு கூட ஒட்டி போட்டார். அங்கே ஃபீல்டர் கைக்கே போகுது. முருகேசன் இருக்கார். விக்கெட், குட் கேட்ச். அங்கே ஸ்டாலின் அவுட். நியூ பேட்ஸ்மேன் விஜய், ஜிம்மு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு பயங்கரமாக ஆடுவார். இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் ஃபஸ்ட்டு பாலு அடிச்சிருக்காருங்க. ஆனால் கைக்கா இல்லை, ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. அங்கே ஃபீல்டர் தலைக்கு மேலே. அவர் நினச்சிருந்தா பின்னாடி ஓடி போய் அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம், தவறிட்டார். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாங்க. ஒரு எட்ஜு கீப்பரால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியாது. நான் காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே G2. லாஸ்ட் 1 பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. மறுபடியும் ஒரு எட்ஜு காம்பவுண்ட் வாலுக்குள்ளே பட்டுருச்சு. ஒரு ரன் ஓடி தான் எடுக்கணும். காம்பவுண்ட் வாலுக்குள்ளே இருந்தால் சிங்கிள். ஓவர். ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க. வளையூர் முருகேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 7வது ஓவர் போட. அவருக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 7வது ஓவரையும் ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. விஜய் அதை பனிஷ் பண்ண தவறிட்டார். ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. பழனி ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் போட்டிருக்காருங்க. டாட் பால். முருகேசன். செகண்ட் பால் ஃபுல் ஃபேஸில் போட்டார். அங்கே ஃபீல்டர் இருக்கார் அபி. இல்லை, நல்ல ட்ரெயின் தான் சொல்லணும். ஒத்த கையில் ட்ரை பண்ணார். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு ரன் தான் போட முடியல. 2வது ரன். கேட்சையும் மிஸ் பண்ணிட்டாங்க, பிடிக்க முடியாது. அங்கே இடைஞ்சலாக இருந்தது, கொஞ்சம் கம்பிலாம் இருக்குது. நல்லா ட்ரை தான். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டார். உடம்புக்கு திருப்பி விட்டுருக்காரு விஜய். 6. சூப்பர் பேட்டிங்க. படுத்துட்டு அடிச்சாருங்க விஜய். பனிஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஒரு மிஸ் ஃபீல்டு நடக்குது. 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஒயிட் லைனில் நிற்கிறாரு. உங்கள் ஃபீல்டர் க்ளோஸ்லேயே குட் கேட்ச். விக்கெட். விஜய் விக்கெட் எடுக்கிறாங்க. பள்ளிக்கு பள்ளி 6 அடித்த பேட்ஸ்மேன் அவுட். 7 ஓவருக்கு 55 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். நியூ பவுலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வாழப்பாடி ஐசிசிக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பற்ற கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 8வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் பழனி. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒரு எட்ஜு. கீப்பரே ஓடி போய் கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, அவரால் பிடிக்க முடியல. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. டூ ரன் சான்ஸு. சூரியன் கண்ணை மறைச்சிச்சு. பாலே கலெக்ட் பண்ணல, அதனால் 2 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் ஒரு ஸ்லோயர். மறுபடியும் ஒரு சான்ஸு. 3 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. இல்லை, கேட்சை பிடிக்கல. 2 ரன் ஓடுறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 4 பால் சைக் பண்ணி உடச்சி போட்டிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி பனிஷ் பண்ணியிருக்காரா? 6. திருப்பி விட்டுருக்காரு. முகத்துக்கு போட்டாங்க. 6. லாஸ்ட் 3 பால் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி 6 கைக்கு போயிடுச்சு. முருகேசன் விக்கெட். பழனி விக்கெட் இழக்கிறாங்க. செம கேட்ச் உங்கள் முருகேசன்ட்ட. லாஸ்ட் 2 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டாட் பால். செம்மையாக பவுலிங் போட்டார். முக்கிய வச்சு ஓடுறாங்க. ஒரு ரன் அவுட். லாஸ்ட் 1 பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு.
எக்ஸசைஸ் சைட்டில் ஆனால் 2 ரன் ஓடுவாங்க. 2 7 அடிச்சிருக்காங்க. 8 ஓவருக்கு வளையூர் 68 அடித்தா வாழப்பாடி ஐசிசி இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஃபைனல் போயிடுவாங்க டைரெக்டாக. படி ஐசிசி அணிக்காக மணி மற்றும் மயில் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. அணிக்காக ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் ஓவர் வீச உடம்புக்கு போட்டார். ஒரு புல் டாஸில் ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வளையூர். ஃபர்ஸ்ட் பால் ரீபால் செல்லமாக ஆஃப் சைடு பாயிண்டில் தொட்டு விட்டு 1 ரன் ஓடுறாங்க சிங்கிள். செகண்ட் பால் மறுபடியும் அதே தான் பண்ணியிருக்காங்க. கவரில் தொட்டு விட்டு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. சைக்கை ரொட்டேட் பண்ணுறாங்க நியூ பால்னால். அடிக்க போகலை. ரிட்டன் திரும்பி ஆடி இருக்காரு. ஆஃப் சைட் சைட்டில் அங்கே பழனி இருக்கார். அவர் கைக்கே போகுது. விக்கெட். குட் கேட்ச். அங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டு இழக்கிறாங்க. வாழப்பாடி ஐசிசி மணி அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். இயர்லியாகவே வந்துட்டார். ஒரு எட்ஜு விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க வாழப்பாடி ஐசிசி. ஓப்பனிங்காக எப்போதும் வருவார் முருகேசன். 8 ஓவர்னால செகண்டாவது விக்கெட்டாக வந்திருக்காரு. உடம்புக்கு போட்டாங்க. காம்பவுண்டரில் பட்டு 1 ரன் தான் ஓடி எடுக்கிறாங்க சிங்கிள். முருகேசன் ஃபர்ஸ்ட் பால் சைக்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாரு. மயில் நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிளே இருந்தார். இப்போ சைக்கிள் வந்திருக்காரு. உடம்புக்கு போட்டாங்க. தொட்டு விட்டு ஓடுறாங்க ஃபைனல் லெக்கில். கீப்பரே ஓடி போய் பாலை ஸ்டாப் பண்ண முடியலை. அதனால் 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 6 ரன் அடிச்சிருக்காங்க வாழப்பாடி ஐசிசி. செம்மையாக பவுலிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வளையூர். பழனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வர்றாரு. ஸ்ட்ரைக்கில் முருகேசன் லெஃப்ட் ஹேண்டு. சரி குமரேசன் புல் டாஸ் தவறிட்டார் அடிக்க. காம்பவுண்டரில் பட்டு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2வது ரன் ஓடிட்டாங்க. பால் எடுக்க முடியல. பால் சிக்கிக்கிச்சாங்க. செகண்ட் பால் ஆஃப் சைட் க்ளோஸில் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபீல்டர் கைக்கே போகுது. 1 ரன். இலவச அடி ஃப்ரீ கிட் பால் யூஸ் பண்ணுவாங்களா மயில். அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டரில் ஸ்டாப் பண்ண முடியல. 2 ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் தேர்ட் மந்த் திசையில் தொட்டு விட்டு 1 ரன் ஓடுறாங்க. காம்பவுண்டர் இருக்கிறதுனால ஓடி தான் எடுக்கணும் சிங்கிள். குமரேசன் ஸ்ட்ரைக். ஃபுல் ஃபேஸில் போட்டார். சிங்கிள். லாஸ்ட் 1 பால் இன்னுமே பண்ண முடியலை. சிங்கிள் மாற்ற தான் ட்ரை பண்ணார். பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பர்கிட்ட போயிடுச்சு பால். டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிச்சு. 14 ரன் அடிச்சிருக்காங்க வாழப்பாடி ஐசிசி. இதே தான் வளையூரும் பண்ணியிருந்தாங்க. 2 ஓவருக்கு 14 தான் அடிச்சிருந்தாங்க. சேம் ஸ்கோர். நியூ பவுலர் சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவர் வீச சைக்கிளில் குமரேசன் இருக்கார். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. காம்பவுண்டருக்கு வெளியே போயிடுச்சு. G2. செகண்ட் பால் சைக்கிளில் குமரேசன் அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில். இங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. அதனால் 2 ரன் ஓடுறாங்க. பால் குத்தி டைவெர்ட் ஆகிடுச்சு. 2 ஓடி எடுக்கிறாங்க. மறுபடியும் குமரேசன் ஸ்ட்ரைக். ஒயிட். டட் பால். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாரு. பில்டிங் மேலே அடிச்சிட்டாரு.
G2. குமரேசனுக்கு உடம்புக்கு பவுலிங் போட்டால் செம்ம ஸ்ட்ராங் அவர். ஒயிட் லைன் பிடிச்சே பால் போடணும். டட் பால். ஸ்லோவாக ஏமாற்றிட்டார் இந்த பால். நெக்ஸ்ட் பால் கனெக்ட் ஆகல சரியா. இல்லை ஒரு மிஸ்பில் நடந்துச்சு, ஆனால் ஓடலை, சிங்கிள் தான். 3 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க வாழப்பாடி ஐசிசி. 30 பாலுக்கு 46 அடித்தா வாழப்பாடி ஐசிசி இந்த போட்டியில் வின் பண்ணலாம். தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் ஸ்டாலின் வீச வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் குமரேசன். ஃபர்ஸ்ட் பால் செம்மையாப்பட்டார், ஒரு அவுட் சிங். செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க, இந்த வாட்டி கிளியர் பண்ணிட்டாருங்க மிட் விக்கெட்டில். 6 பெரிய 6ங்க இந்த இன்னிங்ஸில். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு கேப்பில். 1 பிச்சில் பால் பம்ப் ஆயிடுச்சு, பவுண்ட்ரி. குயிக்காக 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு இந்த வாட்டி, ஆனால் கிளியர் ஆகலை, தரையில் தான் போகுது. சிங்கிள். மைல் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் பால் பிச் பண்ணிருச்சு, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் பால் க்ளோஸை தொட்டுட்டு 2 ஓடுறாங்க. நல்ல ஃபீல்டிங்க, ஆனால் 2 ஓடிட்டாங்க. ஒரு 4 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க வாழப்பாடி ஐசிசி. இந்த பேலன்ஸ் 4 ஓவர் இருக்குது. பழனி தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. சைக்கிளில் குமரேசன். 5 ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால். ரீபால் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு, ஆனால் கிளியர் ஆகுமா? போகலை. குட் ஸ்டாப். அங்கே ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. மைல் ஸ்ட்ரைக். ஒரு எஜ்ஜு காம்பவுண்ட் வெளியே. G2. நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் போட்டார். ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் தான் ஓட முடியும். ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு எஜ்ஜு, கீப்பர் கேட்ச் பிடிக்க முடியலை, ஓடலை. ரன். பெரிய விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. இது கேட்ச் பிடிக்க முடியாது, ஒரு ட்ரை கேட்ச் தான். நெக்ஸ்ட் பால் அந்த வாட்டி ஆஃப் சைட் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விஜய் இருக்கார், அவர் காலில் பட்டு 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் ஆன் ஃபுல் பேஸில் உடம்புக்கு போட்டார். இந்த வாட்டி கிளியராக 6 தான். அது பேட்டில் பட்ட சவுண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. கிளியர் பண்ணிட்டாரு. கடைசி பாலை பனிஷ் பண்ணிட்டாரு. குயிக்காக அந்த 6ஓட இந்த ஓவரை பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 38 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு வாழப்பாடி ஐசிசி. 2 பாலுக்கு 20 ரன் தான் அடிக்கணும். அதற்குள் கட்டுப்படுத்தி வளையூர் பவுலிங் போடுவாங்களா? இப்போ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 6வது ஓவரையும் சுதாகர் வீச வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் செல்லம்மா ஒரு தட்டிட்டு காம்பவுண்டரில் போய் இருக்குது, ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். ஹிட்டர் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் குமரேசன். ஸ்ட்ரைக். செகண்ட் பால் ஏஜே 2 ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் பிடிச்சா பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க வளையூர். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாலை விட ஒரு 3 ரன் தான் அதிகமாக அடிக்கணும். சிங்கிள் பிளேயர், நல்லா ஓடி எடுப்பார். டட் பால். நெக்ஸ்ட் பால் டட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. 3 ஃபீல்டர் ஒன்று கொடுறாங்க. சூர்யா விக்கெட். ஸ்டாலின் அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. 2 பால் டாட் வச்சுட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு. கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பிளேயர், கண்டிப்பாக அடிப்பார்.
சுதாகர் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. இல்லை, ஓடி போய் கேட்ச் பிடிக்க முடியல. 2 ரன் ஓடுறாங்க. 51 ரன் அடிச்சிருக்காங்க. சுதாகர் இந்த ஓவரை சூப்பராக போட்டாருங்க. கிரெடிட் கொடுத்தே ஆகணும். வளையூர் மேட்ச் வின் பண்ணாங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் தரணும். டேனிங் ஓவராக இருந்தது இந்த ஓவர். ஒரு பெரிய விக்கெட், குமரேசன் விக்கெட் எடுத்தார். இல்லாமல் 2 ரன்னுக்கு பால் போட்டு போனார். சீலன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஓவர் போடுவார், ஃபுல் ஃபேஸில் போடுவார். நல்லா பிச்சை யூஸ் பண்ணுவார். இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் போட்டார். லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு தலைக்கு மேலே அடிச்சுட்டு 1 ரன் தான் ஓட முடியும். இங்கே குட் ஃபீல்டிங் விஜய். 1 ரன். கோகுல் ஸ்ட்ரைக்கில் ஒரு 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வரணும் மேட்சை வின் பண்ணணும்னா. வலப்பாடி ஐசிசி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கா பால்? பேலன்ஸ் 10 பால் இருக்குது. ஃபுல் பேஸில் போட்டார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணிட்டாங்க. பவுண்டரி எடுத்துகிட்டு வந்துட்டார் கோகுல் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணுமா? பண்ணியிருக்கு. 6 குயிக்காக 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஐயோ. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. பனிஷ் பண்ணியிருக்காரு. 6 மேட்சை வின் பண்ணுறாங்க. வாழப்பாடி ஐசிசி 6 அடிச்சு செம்ம மேட்சுங்க. இன்னும் 1 ஓவர் மிச்சம் வச்சா வின் பண்ணிட்டாங்க. செம்மையாக ஆடினாருங்க கோகுல். மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கொடுக்கணும் ப்ரெஷர் டைமில்.